இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, நம்ம இதுல எப்படி தனியா தங்குறது? உங்களை சிறப்பா கவனிக்கணும்ல, அதான் அண்ணன் இங்க தங்க சொன்னாரு. வீடு சூப்பரா இருக்குங்க. ஒன்ன வீடு குடிசை வீடு தானே, இது மாப்பிள்ளை வீடு தானே, இந்த பந்தாவுக்குள்ள ஒரு குறைச்சலும்ல. ஆமா, இந்த வீட்டுல யாருமே இல்லை, எங்க போயிட்டாங்க? அவங்களாம் மண்டபத்துல இருக்காங்கங்க. நீங்க தான் தனியா இருக்கணும்னு கேட்டீங்க, அதான் இங்க இருக்க சொன்னாங்க. இந்த பந்தாவை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, போ உள்ள போய் தூங்கு, டயர்டா இருக்கு. போமா போய் பாடுமா, பாடி. என்ன பேபி சொல்லாம போயிட்ட? நான் தான் சொன்னேன்ல ரிலேட்டிவ் வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு. ஆமா சொன்னேன், ஆனா உன்னை பார்க்காம இருக்க முடியலையே. 2 நாள் தானே பேபி, அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். எப்பயுமே நைட்டு உன் கூட விளையாடிட்டு தானே தூங்குவேன், இப்ப தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு, உன் கூட விளையாடாம தூக்கமே வரல. நானும் உன் கூட விளையாடலாமா? 20 நிமிஷம் கூப்பிடுறேன். விளையாடலாமான்னு கேட்டேன்ல. அம்மா ஏங்க முன்னாடி உன் பொண்ணு கத்தா மாதிரி கேக்குதுங்க. பொண்ணு கத்துதா? ஆ, ஏய், ஏதாவது செல்லக்கெல்லாம் நோண்டிட்டு படுத்துருக்கேன், பேசாம தூங்குடி. பாப்பா இது கத்துது. இல்லைங்க, உண்மையாவே அவ கத்துறா. ஏண்டிய அவனை சின்ன பிள்ளையா, 7 கழுத வயசாகுது, பேசாம தூங்குடி. அவ சின்ன குழந்தைதான், விளையாட கூப்பிட்டா கத்துறா. ஏண்டிய பிள்ளை விளையாட கூப்பிட்டியா? என்ன ஆத்தாள் மூணு விளையாடுறீங்களா? தூங்குடி பேசாம. இல்லைங்க, நான் பேசல. நீ பேசுறியா? இந்த ரூம்ல நீ நான் தாண்டி இருக்க, வேற யாரு பேச போறா? பாடுறி. என்னடி? ஐயோ பேரி போடு என்கிட்ட. ஐயோ விளையாட கூப்பிடுறேன். சும்மா முத காலி பண்ணுமா நடத்த. முன்னுக்கு போக முடியல, பின்னுக்கு வர முடியல. பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் நல்ல பேய் தான். என் பேர் ரெஜி, உங்க பேரு? ஒருத்தங்க கை கொடுத்தா திருப்பி கொடுக்கணும், தெரியுதா? எந்த நாட்டுக்கு? சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? I like your smile. உங்க பேர் என்ன? ரவி. நல்லா இருக்கு. உங்க பேரு? ஷாலினி. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு ஷாலினி தான். ஆரம்பிக்கலாமா? என்னப்ப இப்ப எல்லாரும் விளையாடலாமா? இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் வெளியே போய்க்கலாம். ஒரு வேளை தோத்துட்டா இங்கே கிடந்து சாகணுமா? அப்படிலாம் இல்ல, நீங்க எல்லாரும் வெளியே போய்க்கலாம். இது சும்மா ஜாலிக்கு, டைம் பாஸ்க்கு. பேய், உங்க டைம் பாஸ் நாங்க தான் கிடைச்சோமா? அங்க மண்டபத்துல மூர்த்த கால் ஊண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாடி எந்திரிடி. எல்லாரும் இருங்க. இங்கதான் எல்லாரும் இருக்கணும், என் கூட விளையாடணும். அப்படி மட்டும் இங்க யாரும் விளையாடல, உன் கைய பிடிக்க விட்ட கொடுத்துருவேன், உன் காலை பிடிச்சி விட்ட கொடுத்துருவேன், மூக்க பிடிக்க விட்ட கொடுத்துருவேன். மூக்கா விளையாடுற என்ன கேம்? ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத். இப்போ பாட்டில யார் ஃபர்ஸ்ட் சுத்துறா?
சுத்தணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? இங்க இருக்க லைட் ஆஃப் பண்ணுங்க. இதுல என்ன கஷ்டம்? நான் எழுந்துச்சு போய் லைட் ஆஃப் பண்றேன். அப்படி இல்ல, இங்க இருந்தே ஆஃப் பண்ணணும். இங்க இருந்து எப்படி ஆஃப் பண்ண முடியும்? இதோ ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சா? ம் 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 சரி, இப்ப எல்லாரும் கேமுக்கு போலாமா? விளையாடுவோம். எப்படி, நீங்க சுத்துறீங்களா இல்ல நான் சுத்துட்டுமா? நீயே சுத்து பேய். ட்ரூத்தா டேரா? டேரு. டேரா. போய் 10 தோப்புக்காரனை போட்டு வாங்க. 10 தோப்பு காரணமா? ட்ரூத். கடைசியா நீங்க எப்ப சந்தோஷமா இருந்தீங்க? எங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும் போதுதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ம் எப்பயும் எடியதுக்கு அடிச்ச பேய். நீ போய் சொன்னா இங்க விழும். உண்மையாலுமே எங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும் போது நான் சந்தோஷமா இருந்தேன். உண்மையை சொல்லி தொலைடியே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் மாமி மகன் வடிவேலை காதலிக்கும் போது அதை இப்ப நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏண்டி நான் கேட்டதுக்கு அண்ணன் அண்ணன்ட்டு அவன் கூட லவ்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க. அன்னைக்கு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. கல்யாண மாதிரில உன் கையை என் கையில புடிச்சு கொடுத்து ஆனந்த கண்ணீரோட வரக்கூடாதுண்டியா. அன்னைக்கு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. வாடி உனக்கு வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன். உங்க குடும்ப பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப விளையாடணும். ட்ரூத்தா டேரா? உண்மையை சொல்லி செருப்படி வாங்குறதுக்கு டேரு. அப்படியா? ஒண்ணும் இல்ல, 10 ரவுண்ட் எங்களை சுத்தி வாங்க. அவ்வளவுதானே? நான் சுத்தி காலால இல்ல, அப்புறம் கையால. என் பேய் கையால எப்படி சுத்த முடியும்? அப்படியா? தலைகீழா திரும்பி கையை இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி 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 வரணும். முடியுமா? அப்படிலாம் முடியாது. அப்ப மூட்டு சொல்லு. ட்ரூத்தா டேரா? உன் பொண்டாட்டி கிட்ட கடைசியா மறைச்சது என்ன? என் பொண்டாட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்கு நான் எந்த பொய் பேசுறது இல்ல. மறைக்காம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தெரியுமா? நீ எதுக்கு அடிக்கிற? சொல்ற நானே நம்ப மாட்டேன். அந்த பேய் எப்படியா நம்ப? உண்மையை சொல்லியோ? உண்மையை சொல்லிடுறேன். என் பொண்டாட்டிக்கு தெரியாம டெய்லி 2 பாட்டில் பீர் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு குடிச்சிட்டு வந்துருவேன். ஆட பாவி, பாத்ரூம் சுத்தம் பண்றேன் இந்த வேலை தானே பண்ணிட்டு இருந்தியா? வீட்டுக்கு வாயா உனக்கு இருக்குது. குடும்பமானமே போகுது, நீ உருட்டு பேய். ஏய், நீ இன்னும் ஃபுல்லா சொல்லல. சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிட்டோமா? இப்ப போட்டிருக்க நகை நட்டு எல்லாமே கவரிங்கி ஒரிஜினல் நகையெல்லாம் வித்துட்டேன். அட பாவி, நகையில எதுக்கு வச்சு? இன்னைக்கு நகை என்ன விலை விக்குது தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். மூடி ஜகடு போ. சொல்லியா கையா? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மாவுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில போய் போன் போட்டாருங்க. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போவ? உங்ககிட்ட கேட்ட கொடுக்க போறியா? வேண்டி. என்னப்பா சொல்ற? பாட்டிக்கு என்னாச்சு? இதையே எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆமாம்மா, போன வாரம் பாட்டிக்கு உடம்பு முடியாம போச்சு. பாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? அப்புறம் என்ன பண்றது? பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டா. எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதாம்மா உங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த நகையில வித்து அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் கொடுத்தேன். மனுஷியா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன்னை பெத்தாளான்னு குத்தி குத்தி காட்டுறா. வளர்த்தவ தானே, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றேன்றா. பாவம்மா எங்க பெரியம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வளர்த்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்ணிட்டாமா. நகையாமா முக்கியம், நகை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். எங்க பெரியம்மா போயிட்டா, எனக்கு ஆர்மா இருக்கா. எங்க பெரியம்மா வளர்க்காமையா இவளுக்கு நான் புருஷனா வந்தேன். அதாம அப்படி பண்ணேன். ஏய் ஆம்படி, நான் அப்படித்தான் பண்ணுவேன். இன்னும் எங்க பெரியம்மாக்கு என்ன வேணுமோ நான் பண்ண வேண்டிய. அதை நீ கேட்டனு வைய, கண்ணை 2 தோண்டி விட்டுருவேன். இஷ்டமா இரு, இல்லையா கிளம்பி உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு. நானும் என் பொண்ணுமா இருந்துக்கிறப்போ எந்த நேரம் பாரு நொய்யு நொய்யு நொய்னு உசுரவே எடுக்கிறா.
நம்மனால தான் அந்த பிள்ளைய பாவம் கஷ்டப்படுது. பெரியவங்க வீட்ல இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க இருந்தாதான் வீடு வீடா இருக்கும், குடும்ப குடும்பமா இருக்கும். பேய் நல்லா எடுத்து சொல்லு இந்த பெரிய பேய்க்கு. சுத்தி விடு, இன்னும் என்னென்ன நடக்க போதோ. சொல்லு, ட்ரூத்தா டேரா? ட்ரூத்து. உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு. நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்தே என் அப்பா என் கூட இருந்ததே இல்லை. எப்ப பார்த்தாலும் கடை கடைன்னு போயிடுவாரு. என் அம்மா பெருசா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. இதுல வேற இவங்களுக்குள்ள சண்டை வேற. அப்ப எனக்கு ஆறுதலா இருந்தது என் பாட்டி மட்டும்தான். என் பாட்டியும் அதே சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதுல இருந்து எனக்கு தனிமை மட்டும்தான். என்னம்மா சொல்ற? நீதான் தனியா இருக்கிறத பிடிக்கணும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்குவ. இதனால் வெளியில வந்து எங்க கூட பேசினாதானமா தெரியும். என்னம்மா சொல்ற? அப்பா கடை கடைன்னு போயிடுவாரு. நீ அவரு கூட சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அண்ணன் வீட்டுக்கு எப்ப வரான் எப்ப போறான்னு ஒண்ணுமே தெரியாது. இதுல கதவு திறந்திருந்தா மட்டும் என்னம்மா பண்ணி இருந்திருப்பீங்க? அப்ப எனக்கு ஆறுதலா வந்தவன் தான் விக்னேஷ். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எனக்கு ஒரு ஹோப்பே கிடைச்சிச்சு. நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவ்வளவு நாள் எப்படி என்ன கண்டுக்காம இருந்தீங்களோ அதே மாதிரி என்ன கண்டுக்காதீங்க. தப்பு எங்க மேலதாம்மா. உன்னை நாங்க கூட்டு வச்சு பேசியிருக்கணும். சரி, நீ தனியா இருந்திய, நிம்மதியா தான் இருக்க நினைச்சு நாங்க பாட்டுக்கு இருந்துட்டோம்மா. நீ ஏமா தனியா போயிட்டு கல்யாணம் பண்ண? அப்பா நான் இருக்கேம்மா. அந்த தம்பியை வர சொல்லு, பேசி வச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடறான். நீ அவரை வர சொல்லுமா. அம்மா சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டியும் உனக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். என்னை மன்னிச்சிருமா. உன்னை நான் புரிஞ்சுக்கல, தப்புதான். இனிமையாவது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நம்ம 2 பேர் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். அவங்க இனிமேல் நம்ம கூட இருக்கட்டும். விடுமா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேர காலம் வரணும்ல. நம்ம குடும்பத்துக்கு இப்பதான் நேர காலம் வந்திருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பேய் தாம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த மாதிரி இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன். குழந்தைங்கள பெற்றெடுக்கிறது மட்டும் பேரண்ட்ஸோட கடமை இல்லை. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் போகலாம். ஷாலினி, இந்த விஷயத்தில் நீ ரொம்ப லக்கி. இதனால நம்ம பொண்ணை புரிஞ்சுக்கிறாமே நடந்துக்கிட்டோம் இல்லையா? பாவ மனசை எவ்வளவு கஷ்டத்தை வளர்த்திருக்கா. இனிமேல் நாங்க உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறோம்மா. நீ சொன்ன அந்த பையன், அவனை வர சொல்லு. அவனுக்கு உன்னை பேசி முடிச்சிருவோம். சரிதானே? இன்னும் வளர்த்தா பத்தாதே, புரிஞ்சு நடந்துக்கிறோம் நம்மளும். இப்ப வேற என்ன நிக்கிற வரலையா? ஒரு நிமிஷம்பா. சரி, போயிட்டு வா. கொல்ல போறேன் டீச்சர். இப்போ ஓகேவா? ஏண்டி என்ன இளவடி இது? இத பார்த்தா எனக்கே பயம் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படி வரும்? இது என்ன விபூதியாடி? ஆமாண்டி, பெயிண்ட் வாங்க காசு இல்லை. ஓ ஆண்டவா. இந்த புடி ஒரு ஃபேஸ் பெயிண்டையாவது வாங்கி அடிச்சு தொலைடி. ஓ, இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல. போய் தொலை போ. பாவம், அந்த பேய்க்கு நம்ம பொண்ணு வயசான ஆகுது. அதான் விட்டு வர மனசில்ல உனக்கு. போய் பார்த்து சொல்லிட்டு வரட்டும். எதுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்த?
நீங்களாம் போயிட்டீங்களா தாண்டி பார்த்தேன். இவ அப்படியே அரண்மனை பேய் நினைப்பு கிளைமேக்ஸ்ல என்ட்ரி கொடுத்து பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறா. ஷோ ஓ ஏற்கனவே ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்து வச்சிருக்கிற. எங்க அப்பனும் ஆத்தால அறிவில்லாதவங்கறனால ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். இல்ல வேற எட்டி பாக்குற. சரி விடு. ஏய் யாரு இவன்? லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுல, அதுக்கு அசிஸ்டன்ட். ஓ இந்த தற்கொலை நான் இவன் தான். பேபி நீயா? ஆமா பேபி, நம்ம அளவுக்காக நான் தானே கஷ்டப்படணும். ஆமா பேபி. கெட்டப்லாம் போட்டு அரிக்குதுடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பேபி. நாசமும் போயிருவீங்கடா. எல்லாம் என் நேரம்.